எம்மா எம்மா என்னடி சும்மா நொய் நொய்ன்னு இருக்க? எம்மா இன்னொரு ட்ரெஸ் எடுத்தோம்ல, அதை போய் போட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இதை போய் கழட்டி மடிச்சு வைக்க பாரு. போம்மா. உசுர வாங்குறா. லட்சுமி அக்கா வீட்டுக்கு தீபாவளி வந்துருச்சு. நம்ம போய் எப்போ துணி எடுத்துக்கிறோம்னு தெரியல. ஏன் ஒத்த நீ மனசு வச்சா போதாது, இந்த ஊருக்கே துணி எடுத்து கொடுக்கலாம். 50 ரூபா வச்சிருப்ப. ஆமா, நான் 50 ரூபா வச்சிருக்கேன். நீ வாத்த. ஏ சால்ரா, நீ சொல்லு, உங்க அக்கா 80 ரூபா வச்சிருக்காண்டு. ஆமா, அதெல்லாம் ரூபா நிறைய வச்சிருப்பா. ரூபா நிறைய வச்சுக்கிட்டேவும் நம்ம கிட்ட நாடகம் நடிப்பா. கஞ்ச பிசுனாரி. ஏ ஜால்ரா, நீ அவ கூட சேர்ந்து பேசிக்கிருக்க. எட்டி ஒரு மிதி மிதிச்சேன், அப்புறம் தெரியும். பழையபடிக்கு அக்கா கூப்பிடுது. ஹலோ, என்னக்கா பழையபடிக்கும் கூப்பிட்டுருக்க? ஏத்தா லட்சுமியே, நாளைக்கு பாத்திரம் வண்டேன் சீர் சனத்தியெல்லாம் வாங்க போகலாம்னு சொன்னேன்ல, நாளைக்கு வேணாம்மா. என்னத்துக்கா? ஆமாத்தா, நானும் யோசனை பண்ணாமல் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் மோதா. இப்போ யோசனை பண்ணி பார்க்க, இந்த தீபாவளி கூட்டத்தை எப்படி நம்ம சமாளித்து வாரது? தீபாவளி எல்லாம் முடியட்டும், அப்புறம் போய்க்கலாம்தா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னுட்டே இருந்தேன்க்கா. இந்த கூட்டத்தை எப்படி சமாளித்து வரப்போகிறோமோன்னு நினச்சிக்கிருந்தேன், நீயே ஃபோன் அடிச்சிட்ட. ஆமாத்தா லட்சுமி, உங்கள் மாமிக்கிட்ட சொல்லவும், ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த தீபாவளி கூட்டத்தில் எப்படி போய் சமாளித்து வருவேன்னு சொல்லிவிட்டாரு. ஆமாம், வேலை மெனக்கிட்டு வேலை வெட்டியெல்லாம் போட்டுவிட்டு இங்கே வந்து உட்காந்து கிடந்தா, இது ஃபோன் பேசுகிறதையும் உட்காந்து வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் பகுமானம் பண்ணி தெரியுது. சரிக்கா சரிக்கா, சரி வச்சிடுறேன். இந்த வளர்ந்து கிட்ட வீட்டை சொன்னோம்னா அதுக்கு தலையில் மொட்டுவா. பேசாமல் நம்ம பாட்டு எழுந்திரிச்சு போயிட வேண்டியதே. லட்சுமி அக்கா வீட்டில் அங்கனங்கன்னு அப்படி அப்படியே போட்டது போட்ட மணிக்கு கிடக்கு. நான் போயிட்டு வரேன்க்கா. என்ன வசந்தி அதுங்களையும் போகிற? ஆமாக்கா, இங்கனையே உட்காந்து கிடந்த. நீ என்ன மத்தியானத்துக்கு சோறாக்கி போட போற? சரி வத்த, நீ போயிட்டு வா. ஏன் வசந்தி, மத்தியானத்துக்கு எங்கள் வீட்டில் சோறு சாப்பிட்டு போ. அப்போ இங்கேயே சாப்பிட்டு போயிருட்டா? ஏன்க்கா லட்சுமி அக்கா, என்ன குழம்பு வச்ச? கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சிருக்கேன். கூடையே கருவாடை பொரிச்சு வச்சிருக்கேன். யாத்தே, கருவாட்டு குழம்பா? கருவாட்டு குழம்புண்டா, அம்புட்டு நல்லா இருக்குமே. அது நீ வச்சதுண்டா, இன்னும் நல்லா 4 வீட்டுக்கு மணக்குமே. ஏன் ஒத்த, நாமெல்லாம் வீட்டுக்கு வார ஆளுகளுக்கு பூரா ஆக்கி ஆக்கி தட்டிக்கிட்டே தான் இருக்கோம். ஏய் சித்ரா, பேசாம இரு. அவளை எனக்கு நாள் கிண்டல் பண்ணிட்டே இருக்காத. ஏய் சித்ரா, அங்கே திரும்பி உட்காடுறி, காலை போட்டு அமுக்காத. லட்சுமி அக்கா வீட்டு கருவாட்டு குழம்பு இன்னைக்கு ஒரு பொடி. நினைக்கவே நாக்கில் எச்சி ஊறுது. என்ன சித்ரா? ஏக்கா, இப்போ நான் சொல்ல சொல்ல வீண்டு மாத்திரம் சொல்லு. ஏன் சித்ரா? அட பேசாம இருக்கா. ஒத்த சால்ரா, கனா கண்டது போதும், முழிச்சு பாருங்க. கருவாட்டு குழம்புங்கவும் நினப்ப பாரு. லட்சுமி அக்கா கருவாட்டு குழம்பு ஒன்றும் வைக்கலையா, வெறும் பாளைய சோறும் பச்சை மிளகாதையும் இருக்கான். ஐயோ குடுமியே, என்ன சித்ரா சொல்லிக்கிருக்க? ஆமாம் ஒத்த ரோஷா, உனக்கு கேட்கலையா? எப்போ சொல்லுச்சு? எனக்கு அது கேட்கல. நீங்கள் 2 பேரும் அக்காலும் தங்கச்சியும் கனா கண்டுக்கு இருந்தீங்கல்ல, கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றது மாதிரி, அப்பத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு லட்சுமி அக்கா. அப்பா, இந்த பழைய சோறும் பச்சை மிளகாயும் எங்கள் வீட்லேயுமே இருக்கே, எதுக்கு எனக்கு இங்கே வந்து உட்காந்து கிடக்கணும்? ஏய் எழுந்திரியாளா சுகந்தியே, எழுந்திரிச்சு போகலாம். ஏய் வசந்தி, ஏக்கா நீ எல்லாம் சிரிக்காதக்கா, கோவிக்காத வசந்தி. சித்ரா போய் சொல்கிறா, அதெல்லாம் எங்கள் வீட்டில் பழைய கஞ்சி இல்லை. நான் சொன்னது போல் கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சுட்டு கருவாடை வறுத்து வச்சுருக்கேன். சோறு இப்பத்தையும் சூடாக வடித்து வச்சுட்டு வந்தேன். அப்புறம் என்னத்துக்கு இந்த சித்ரா ஓட்டவை ஏடக்கா பேசுகிறா? ஏண்டியலா, நான் லட்சுமி அக்கா வீட்டில் திங்கிறேன் உங்குறேன், உனக்கு என்ன? என்ன ஒத்த ரோசா சொன்ன? நான் என்னம் காணும் உன் வீட்டில் வந்து திண்டேனா? இப்படியும் இங்கேயே உட்காருங்க, நான் போய் சோறு ஓட்டுக்கொண்டுக்காரேன். என்ன இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அள்ளி சாப்பிடுங்க. குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த லட்சுமி அக்கால மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, இனிமே பிறந்து வந்தாத்தையும் உண்டு. லட்சுமி அக்கால மாதிரி இன்னி பிறந்து வரட்டும், ஆனால் உனைய மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா அந்த ஊரே அழிஞ்சு போயிடும் வசந்தி.
ஏக்கா நான் இங்கே சாப்பிட்டுவிட்டேன். வீட்டுக்கு போகையில் உங்கள் அண்ணனுக்கு இந்த குழம்பு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் அந்த தூக்கு செம்பில் ஊற்றி கொடுக்கா. இந்த வினோதினி பிள்ளையும் பாவம், அதுக்கு கொஞ்சம் சேர்த்தே ஊற்றி கொடுத்துவிடு. உங்கள் அண்ணி நீ வைக்கிற குழம்புண்டா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாருக்கா. அதுக்கு என்ன வசந்தி, வீட்டுக்கு போகையில கொஞ்சம் வாங்கிட்டு போ. ஊற்றி கொடுத்துருக்கா பாவம். செல்வண்ணே இன்னைக்கு ஒரு நாளைக்காச்சும் உங்க கையினால் நல்ல குழம்பு ஊற்றி சாப்பிடட்டும். சுகந்தி நீ கேட்கல? எனக்கு வேணாம் சித்ரா, நான் வரையிலேயே குழம்பு வச்சு சோறாக்கி வச்சுட்டு தான் வந்தேன். நான் வேணும்டா நாளைக்கு வாங்கிக்கிறேன் லட்சுமி அக்கா வீட்டில் குழம்பு. அக்கா தங்கச்சி மாத்துக்கட்டல. நடக்கட்டும். சரி போதும் போதும், இன்னைக்கு எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். அவங்களுக்கு போர் அடிச்சு போகும். நித்யா சாப்பிட்றியாத்தா? இல்லைம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கார்த்தி டியூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்கத்தா. மேலும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரப்போகுது, கண்டு மகிழுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க சாப்பிட.